வணக்கம் அனைவருக்கும். திருக்குறளை மீண்டும் விட்ட இடத்திலிருந்து தொடங்குகிறோம். நாம் இன்று எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிகாரம் அழுக்கறாமை. இந்த அழுக்கு அறாமை அப்படின்றது ஒரு சொல்லாக தான் பார்க்கணும். அழுக்காறு என்பதுதான் இதனுடைய வேர்ச்சொல். இத அழுக்கு ஆறு இப்படி எல்லாம் பிரிக்க கூடாது. ஏனென்றால் தமிழில் சில சொற்களை வள்ளுவர் காலத்துல வள்ளுவரே உருவாக்கி இருக்கிறார். அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் காயினிங் நியூ வேர்டுன்னு. இது எல்லா காலத்திலும் எல்லா மொழியிலும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இலக்கணம். ஏனென்றால் காலம் போக போக ஒரு மொழியினுடைய சிக்கனம் என்பது பெரிய அளவில் பேசப்படுகிறது. அதாவது மொழி சிக்கனம். அப்பொழுது ஏதாயிலும் ஒரு குறிப்பிட்ட உணர்வை, ஒரு குறிப்பிட்ட கருத்தை வெளியிடுவதற்கு தனித்ததோர் ஒரு சொல் தேவைப்படுகிறது. அந்த சொல் அந்த ஒரு குறிப்பிட்ட இலக்கு நோக்கி செயல்பட வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கும். இப்ப நமது அழுக்காறு என்பதை பொறாமை என்று எடுத்துக்கொள்ளலாமான கூடாது. ஏன்னாக்க அழுக்காறு என்பது ஒருவர் மாட்டு உள்ள செல்வத்தை கண்டு அதனால் மனத்தகம் கொள்ளுதற்கு உரிய ஓர் தவறான எண்ணம். அதுக்கு பேருதான் அழுக்கறாமைன்னு பேர். இப்போ பொறாமைனாக்க எவன் மாட்டும் நம்மால் அந்த பொறாமையை கொள்ள முடியும். ஒருவர் வகிக்கக்கூடிய பதவியையோ அல்லது ஒருவரினுடைய எழில் நலனோ, அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை அணிகலன்களோ, அவரால் பயன்படுத்தப்படக்கூடிய வாகனங்களோ அல்லது அவர் குடியிருக்கும் வீடோ, எதை கொண்டு வேண்டுமானாலும் நீங்கள் பொறாமைக்கு உட்படலாம். பொறாமை தோன்றுவதற்கு இதுதான் காரணம் என்று வரையறுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் அழுக்கறாமை என்று சொன்னால் அழுக்காறு என்பது மாற்றான் இடத்து உள்ள செல்வம் கண்டு மனது பொறாத நிலை. அதனாலதான் இதை ஒரு சொல் நீர்மைத்தாக பார்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதாவது அழுக்காறு என்பது வேர்ச்சொல். ஆ என்றும் அதனோடு மை என்ற விகுதியையும் சேர்த்து அழுக்கறாமை என்று ஆயிற்று. அழுக்காறு கொள்ளாதே, மாற்றானினது செல்வம் கண்டு மனத்தகத்து அழுக்காறு கொள்ளாதே என்பதுதான் இந்த அதிகாரத்தின் விளக்கம். ஏன் இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய அழுக்கார இந்த அதிகாரமாக 17வது அதிகாரமாக ஏன் வைத்தார்னா, இதற்கு முன் அதிகாரம் எதுனாக்க பொறுமைன்ற அதிகாரம் இல்லையா? பொறைனா பொறுமை. பொறை உடைமைக்கு நேர் எதிரான குணத்தை கொண்டுள்ள ஒன்று எதுன்னா அழுக்கறாமை. என்ன காரணம்? இப்ப மாற்றாரிடம் செல்வம் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். பொறை உடைமையோடு அதை நாம் அணுகினோம்னா அவரிடம் அத்தகு செல்வம் இருப்பதற்கு உரிய காரணம், அந்த செல்வத்தை அவர் எவ்வாறு பெற்றிருக்க இயலும், அதற்கு உரிய முயற்சிகள் அவர் என்னென்ன மேற்கொண்டார் என்றெல்லாம் பொறுமையாக சிந்தித்து அச்செல்வம் அவரிடம் இருப்பதற்கு தகுதி உடைத்து என்ற ஒரு மனோநிலைக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். இது பொறை உடைமை இருந்தால். பொறை உடைமைக்கு நேர் எதிரான குணம் அழுக்காறு இருந்தது என்றால் ஒருவர் மாட்டு உள்ள செல்வத்தை கண்டு மனது பொறாமல் உடனுக்குடனாக நாம் பொறாமைக்கு உட்படுவோம். அதனால அந்த உணர்ச்சியானது, அந்த எண்ணமானது
பொறை உடைமை என்பதனுக்கு நேர் எதிரானது என்பதினால் அடுத்ததாக இதை விளக்குகிறார். 16வது அதிகாரம் பொறை உடைமை, 17 அழுக்கறாமை. அதாவது இந்த பொறை உடைமை இருக்கக்கூடிய நிலை இருந்தால் இந்த அழுக்காறு என்று சொல்லக்கூடிய இந்த தவறான குணத்தை கைவிட வேண்டும். ஆகவே அழுக்காறு என்ற சொல் அழுக்காற்றை செய்யாதிருத்தலுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லுகிறார். ஆகவே அந்த அழுக்காறு என்பது எதிர்மறை இடைநிலைன்னு பேரு தமிழ்ல. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், திருக்குறளை ஓரளவு நாம் வள்ளுவர் நோக்கிலே புரிந்து கொள்ள வேண்டும்னா அதற்கு நமக்கு அடிப்படையாக இருப்பது இலக்கணம் என்ற திறவுகோல் தான். அந்த இலக்கணத்தை கொண்டு மெல்ல மெல்ல திருக்குறளை நாம அறிந்து கொள்ளுவதற்கு வாய்ப்பு மிகுதியாக இருக்கும். அதனாலதான் வேறு வழி இல்லாமல் அழுக்காறு என்பது வேர்ச்சொல், அதனோடு என்ற எதிர்மறை இடைநிலையை சேர்க்கிறோம். இடைநிலை என்றால் பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவுல நிற்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கலாம், ஒரு எழுத்தா இருக்கலாம். இடைநிலைகளுக்கு அடிப்படையிலேயே 2 தன்மை தான் உண்டு. ஒன்று காலம் காட்டணும், இல்லை என்றால் எதிர்மறை பொருளை தரும். காலம் காட்டுதல் 3 காலங்களுக்கு உண்டான இடைநிலைகள் தனித்து இருக்கின்றன. உதாரணம் பார்க்கிறோம் இல்லையா? வருகின்றன, வரு கின்று ஆண். வரு என்பது பகுதி, ஆண் என்பது விகுதி, நடுவுல கின்று என்பது நிகழ்வாகும். செல்வான் அப்படின்னா செல் என்பது பகுதி, செல் என்பது பகுதி, இவ் எதிர்காலம், ஆண் விகுதி. பார்த்தான், பார் பகுதி, இத்து இறந்த காலம், ஆண் விகுதி. அதே போல செல்லான் அப்படின்னு சொன்னீங்கன்னா செல் பகுதி, எதிர்மறை இடைநிலை, அன் செல்லாம். சரியா? இந்த அடிப்படையில அழுக்கறாமை. அதனால இந்த அழுக்கறாமைக்கு விளக்கு. இப்ப முதல் குறள் நம்ம வள்ளுவரை ஏற்கனவே கொஞ்சம் பார்த்திருக்கிறதுனால மீண்டும் ஒரு நினைவூட்டல் என்னன்னா, எந்த ஒரு அதிகாரம் எடுத்துக்கொண்டாலும் வள்ளுவருக்கு உரை வகுத்த பரிமேலழகர் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அந்த அதிகாரத்தினுக்கு உண்டான விளக்கம் சொல்லுவார். ஏன் இந்த இடத்தில் அந்த அதிகாரம் வைக்கப்பட்டு இருக்கிறது என்கின்ற பொருத்தமான காரணத்தை சொல்லுவார். அந்த அதிகாரத்தில் பயின்று வரக்கூடிய 10 குறட்பாக்களை ஒரு அழகான முறையில பகுத்து காட்டுவார். அழுக்காறு என்று எடுத்துக்கொண்டால் இதனால் வரும் கேடு, இதனை தவிர்ப்பதற்கு உண்டான வழி, இது இல்லாது இருப்பதினால் ஏற்படக்கூடிய நன்மை என்றெல்லாம் மிக அழகாக பகுத்து சொல்லுவார். அந்த அடிப்படையில இவர் எப்படி இந்த அதிகாரத்தை பகுக்கிறார்னு பார்ப்போம். 1, ஒழுக்கராக கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இயலாத இயல்பு. ஏற்கனவே நாம முன்பு கூறியது போலதான் இந்த குறட்பாக்களை பொருள் நோக்குள்ள சொற்களை கொஞ்சம் முன்னும் பின்னுமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆற்றொழுக்காக, என்ன இலக்கியம் எழுதுதலுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த எழுதப்பட்ட இலக்கிய அடிகளை ஒரு குறிப்பிட்ட வகைமையில நிறுத்தினால்தான் பொருள் தெளிவா புரியும். இந்த குறளை எப்படி பகுக்கலாம்னா, ஒருவன் தன்னெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. பாருங்க, பின்னாடியிலிருந்து பொருளை முன்னுக்கு கொண்டு போறோம். எப்படி? ஒருவன் தன் நெஞ்சத்து முதல் அடியில 3வது சீர்ல இருந்து பிரிக்கிறோம். ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒருவன் தன் மனதுல பொறாமை எனும் குற்றம் இல்லாத இயல்பு. இந்த இடத்துல ஏன் பொறாமைன்னு சொல்லுகிறேன்னா, அழுக்காறுன்றதற்கு நாம எளிமையாக
புரிந்து கொள்ளுதற்கு பொறாமைன்ற சொல்ல கையாளுகிறோம், அவ்வளவுதான். திரும்ப சொல்லுகிறேன், பொறாமை வேறு, அழுக்காறு ஏது. அழகா சொல்லுவேன், பொறாமை காரணம் இன்றியும் வரும். நான் அந்த விவாதங்கள்லாம் திருக்குறள்ல பண்ணும்போது, ஏன் இதனை பொறாமையாக கொள்ளக்கூடாது அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் திருக்குறள்ல விவாதிக்கும் போது நான் சொல்லுவேன், அழுக்காறினுக்கு காரணம் தேவை, பொறாமைக்கு காரணம் தேவை இல்லை. யார் மட்டும் பொறாமையை கொண்டு விடலாம்? முன்பின் அறியாதவர், அவரை பற்றி நமக்கு ஏதொன்றும் தெரியவில்லை, ஆனால் அவரது செயல் தோற்ற பொலிவை கண்டு உடனுக்குடனாக பொறாமை கொண்டு விடலாம். ஆனா அழுக்கார் அப்படி இல்லை. அதனாலதான் ரொம்ப அழகாக சொன்னார் வள்ளுவர், ஒருவன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒருவன் தன் மனத்தினுள்ளே அழுக்காறு என்ற குற்றத்தை இல்லாத இயல்பு. இந்த இடத்துல குற்றம்ன்றது வருவித்துக் கொள்ளுகிறோம், ஏன்னாக்க பொருள் நோக்குல இது ஒரு குற்றத்தை அல்லது இதனால் ஒரு பின் விளைவு மிக மோசமானதாக இருப்பதினால இத குற்றம்னு கருதுறோம். ஏன்னா எடுத்துக்கொண்டது அறத்துப்பால். அதனால அழுக்காறு என்கின்ற குற்றம் இல்லாத இயல்பு. மனித வாழ்க்கையில சில குணங்களை நாம இயல்பாக பெற்றிருக்க வேண்டும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மனித வாழ்க்கையில சில குணங்களை நாம் இயல்பாக பெற்றிருக்க வேண்டும். இதை நமக்கு யார் ஒருவரும் கற்றுத்தர மாட்டார்கள். யார் ஒருவரும் கற்றுத்தர மாட்டார்கள். நீங்கள் பொறாமை கொள் என்று யாரும் கற்றுத்தர மாட்டார்கள். பொறாமையிலிருந்து விலகி நில் என்றும் யாரும் கற்றுத்தர மாட்டார்கள். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, சில குணங்கள் எல்லாம் இன்பான் அப்படின்றோம் இல்லையா, பிறக்கும் காலத்து பிறத்தல். இத ரொம்ப பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறார்கள் உளவியல்ல தத்துவ சிந்தனையாளர்கள் எல்லாம். ஆகவே இது ஒருவன் உள்ளத்துல பிறக்கும் காலத்து தோன்றும் உணர்வு என்பார்கள். அதனால இதை யார் ஒருவரும் கற்றுத் தருவதோ இல்லை, இதிலிருந்து நீ விடுபடு என்று யாரும் வழிமுறை சொல்லுவதோ முடியாது. இது இயல்பு. வள்ளுவரே அந்த வார்த்தையை போட்டார், இயல்பு. இது இயற்கையாக ஒருவன் மனத்துல இல்லாமல் இருக்கணும். அந்த அளவினுக்கு மனதை பண்படுத்தி இருக்க வேண்டும். ஆகவே நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு எப்படி கொள்ள வேண்டுமா? ஒழுக்கு ஆறாக கொள்க. தனக்கு சொல்லப்பட்ட ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும். அழுக்காறு இல்லாமல் இருத்தல் என்பது ஒரு ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற தேவை. அந்த அடிப்படையில அதை செயல்படுத்த வேண்டும். ஆகவே அழுக்காறு என்பது ஒரு தவறான செயற்பாடு. அதை வாழ்நாளிலே ஒருவன் தன் உள்ளத்தில் என்றும் கொண்டுவிடக் கூடாது என்பதற்காக அதனை ஒரு ஒழுக்கமாக, அழுக்காறு இல்லாது இருத்தல் என்பதை ஒரு ஒழுக்கமாக எவனொருவன் கை கொள்ளுகிறானோ அவனது வாழ்வு சிறப்பு. அதனாலதான் மிக தெளிவாக வள்ளுவர் சொன்னார் முதல் குறள்ல, இது இயல்பு. ஒழுக்கமாக கொள்ளுதலும் இயல்பு, அழுக்காரோடு இருப்பதும் இயல்பு. இதை அவனவனாக திருத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய மற்றவர்களினுடைய செயல்பாட்டினால் இதை திருத்த முறை அமைத்துக் கொள்ள முடியாது. யோசித்து பாருங்களேன். மற்றவனது பொருளை நீங்கள் கையாடல் செய்கிறீர்கள், அதற்கு தண்டனை உண்டு. மற்றவர் பொருளை அழிக்கிறீர்கள், ஒரு செயல் இருக்கட்டும், அழித்ததற்காக உங்களுக்கு தண்டனை உண்டு இல்லையா?
ஆனால் ஒருவர் மாட்டு உண்டான செல்வத்தை கண்டு பொறாமை கொள்ளுகிறீர்கள் வைத்துக் கொள்வோம், அழுக்காறு கொள்ளுகிறீர்கள் வைத்துக் கொள்வோம். அதுக்கு எது தண்டனை? தண்டனை கிடையாது. ஏனென்றால் இது மனத்தளவிலே தோன்றக்கூடியது ஒரு உணர்வு. அந்த உணர்வு தோன்றியதினால நாம் ஒருவரை ஏற்கவோ மறுக்கவோ நிராகரிக்கவோ முயலுகிறோம். அப்ப இதற்கு தண்டனை எல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப இவ்வாறு ஒரு தவறான உணர்வு இருக்கிறதுன்னா இல்ல, இது ஒரு இயல்பாக நீ கொள்ள வேண்டும், இதற்கு தண்டனை கிடையாதுதான். ஆனால் இதை நீ இல்லாதிருத்தல் என்கின்றதை இயல்பாக கொண்டு அதை ஒரு ஒழுக்க நெறியாக கடைபிடிக்க வேண்டும். மற்றைய எல்லா தவறுகளுக்கும் தண்டனை இருக்கு சமூகத்துல. அதனாலதான் சொல்றேன், இந்த அழுக்காறு என்பது ஒரு நல்ல மனதினுக்கு உரிய ஒன்றாக இருக்காது. அது இல்லாது இருக்கக்கூடிய மனதை நீங்கள் இயல்பாக கொள்ள வேண்டும். அதை ஒரு ஒழுக்க நெறியாக, ஒழுக்க ஆறாக, ஒழுக்கத்தின் வழியாக கையாள சொல்லிட்டு இந்த இயல்புன்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான விளக்கம் கொடுப்பார்கள். இயல்புன்னா நாம ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம், தட் இஸ் த நேச்சர் அப்படின்னு. ஆனா பின்னாளில் ஆய்வாளர்கள் என்ன சொன்னார்கள்னா, இயல்பு என்பது உணர்வின் பார்ப்படுகிறதா இல்ல அறிவின் பார்ப்படுகிறதான்னு சொன்னா, இயல்பு என்பது அறிவின் பார்ப்படுகிறது. ஏனென்றால் பிறக்கும் காலத்து நம்முடன் தோன்றின பல உணர்வுகளை நாம் வளர வளர நம் அறிவினால் பகுத்து அவைகளை செயற்படுத்தாமல் விடுகிறோம். அப்போ இந்த அழுக்காறு என்பது தோன்றுங்காலத்து நம்முடன் தோன்றிய உணர்வு என்றாலும் வளரும் காலத்து அது நமக்கு ஆக்கத்தினை தராத ஓர் குணம் என்று அறிந்து அதனை நீக்கலாம் இல்லையா? நாம தோன்றும் காலத்து பல குணங்கள் நம்மோடு தோன்றுகின்றார். அது நம்முடைய அறியாமை, அவ்வளவுதான். இந்த அறியாமையினால பல்வேறு விதமான செயல்கள்ல நாம ஈடுபடுவோம். காலப்போக்கில் அறிவு கொள்ளுகின்ற பொழுது இவைகளை எல்லாம் தவறு என்று விளக்கும். ஏற்கனவே ஒரு முறை நம்ம வகுப்புல விவாதித்திருக்கோம். குழந்தைகள் பிறக்கின்ற காலத்து எல்லா விதமான தவறான உள்வாங்களை கொண்டுதான் பிறக்கின்றன. இது ஒரு பெரிய உளவியல் கோட்பாடு. ஒரு பிறக்கின்ற அல்லது பிறந்த குழந்தைக்கு நம்மால் நிராகரிக்கப்பட்ட பல்வேறு விதமான உணர்வுகள் அதன் ஊடாகவே பிறக்கின்றன. பொறாமையும் அது போலத்தான், களவு செய்யும் குணமும் அது போலத்தான். காலப்போக்கில் இவைகள் அறிவு கொண்டு அவைகளை நாம் செயல்படுத்த கூடாது என்று தெளிவடைகின்றன. அதனாலதான் இதை பெருமளவிலே தவிர்க்க வேண்டும். ஆகவே இயல்பு என்பது அறிவோடு சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு தன்மை. ஆகவே அறிவு உள்ளவர்கள் இந்த அழுக்காறு என்கின்ற ஒன்றை கை கொள்ளக்கூடாது, அதை உள்ளத்திலிருந்து நீக்க வேண்டும். அதனால இது அழுக்காராமை, இது ஒழுக்க நெறிகளுள் ஒன்றாக கருதப்பட வேண்டும். சரி, விழுப்பேற்றின் அகுது ஒப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ரொம்ப அழகான குறள். இத கொஞ்சம் ஆழமாக ஆராய்ச்சி பண்ணணும். அதாவது விழுப்பேற்றின் அகுது ஒப்பது இல்லை, எது விடை பின்னாடி கொடுக்கிறார். என்னவா? யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின்,
யாரிடத்திலும் பொறாமையிலிருந்து நீங்குதல் என்பதை ஒருவன் பெற்றால், எப்படியா? யார் மாட்டும், யாரா வேணா இருக்கட்டும், முன்பின் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்களிடம் உள்ள செல்வத்தை கண்டு நீங்கள் அழுக்காறு கொள்ளாமல் இருந்தால், அந்த அழுக்காறு உணர்விலிருந்து நீங்கி நீங்கள் செயல்படுவதாக இருந்தால் என்ன தருமாது? விழுப்பேற்றின் அகுது ஒப்பதியில் அவன் பெரும் விழுமியங்கள், இங்க செல்வங்கள்னு சொல்லக்கூடாது. மனித வாழ்க்கையில செல்வத்திற்கு மேலாக ஒன்று உண்டு, விழுமியங்கள், வேல்யூஸ். ஆகவே விழுப்பேறு அப்படின்னு சொன்னாக்க மனித வாழ்க்கைக்கு தேவையான பல விழுமியங்கள்ல இந்த அழுக்காறு இல்லாத அந்த மனோநிலை இருக்கே, அந்த விழுமியம் எல்லா மனோநிலையை காட்டிலும் உயரும். நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய எல்லா விதமான விழுமியங்களை காட்டிலும் உங்கள் மனதில் அழுக்காறு இல்லை என்கின்ற அந்த விழுமியம் இருக்கே, அது மிக உயர்ந்தது. அந்த அழுக்காறு யார் மட்டும் இல்லாது இருத்தல். இங்கதான் விவாதம் ஆரம்பிக்கிறது. யாரு மாட்டும்னா நமக்கு தெரிந்தவர்கள் மாட்டு சொல்லிடலாம். அப்ப தெரிந்தவர்கள் எழுதியிருக்கலாமே வள்ளுவர். சரி, தெரியாதவர்கள் மாட்டு கூட நாம் பொறாமை கொள்ளாது இருக்க வேண்டும். இப்ப அதையும் தனித்து சொல்லலாம். இங்க வள்ளுவரது நோக்கம் என்னன்னா, நாம் இயல்பாக யார் மீது பொறாமை கொள்ளுவோம், யாரிடத்து உள்ள செல்வத்தினுக்காக அழுக்காறு அடைவோம்னா, நம்முடைய பகைவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வம் கண்டு பொறாமை கொள்ளும். யார் மாட்டும்னா பகைவர்களையும் உட்படுத்தி வள்ளுவர் பேசுறார். நீ உன்னை சார்ந்தவர்கள் மாட்டோ, உன் நண்பர்கள் மாட்டோ, நீ அறிந்தவர்கள் மாட்டோ அழுக்காறு கொள்ளாமல் இருத்தல் என்பது இயல்பு. ஆனால் உனக்கு பகைவன் என்று தெரிந்த ஒருவன் மாட்டு அழுக்காறு கொள்ளாமல் இருப்பதுதான் உன்னுடைய விழுமியங்களுள் தலை சிறந்த விழுமியம். ஒரு பகைவனை நீங்கள் வெல்ல வேண்டும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவனை எவ்வாறு வெல்லலாம் என்றதை வெளிப்படையாக திட்டமிட்டு அவனை வெல்லணும். அவன் மாட்டு பொறாமை கொண்டு அவனது குறை எது என்று தெரிந்து அதனை முன்னெடுத்து அதன் வழியாக சென்று அவனை நாம் அழித்து விடலாம் என்ற செயல்பாட்டில் இறங்கினீர்கள் என்றால் இதனை காட்டிலும் மோசமான ஒரு செயல் உலகத்துல கிடையாது. இது நல்ல மேற்கோள். நம்ம பெரிய புராணம் படிச்சோம். அதுல மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தர் வரலாற படிச்சோம். அவருடைய பகைவன் யாருன்னா அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய முத்தநாதன். இந்த முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரோடு ஓரிரு முறை போர் செய்து தோற்று போனவன். அப்ப இந்த மெய்ப்பொருள் நாயனாரை வெல்ல வேண்டும், அவர் நாட்டை கைப்பற்ற வேண்டும். அவரினது நாட்டு வளங்களின் மீது இவனுக்கு இருந்த அழுக்காறு என்ன செய்தான், இவரை எவ்வாறாகிலும் வென்று விட வேண்டும். இவருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு எது என்றால் சிவனடியார்கள் மாட்டு இவர் காட்டும் அன்பு. ஆகவே அதனை துணையாக கொண்டு நாம் இவரை அழித்து விடலாம் என்று சிவனடியார் வேடம் இட்டு கொண்டு வருகிறான் முத்தநாதன். ரொம்ப அழகா எழுதுவார் சேக்கிழார். மெய்யலாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி கையிலே புத்தக கவளி ஏந்தி அதன் இடை படைக்கலம் கவர்ந்தொழித்து. எப்படி வந்தானா, ஒரு விளக்கு வெளியேதான் வெளிச்சத்தை கொடுக்கும், தன்னுள் இருண்டு இருக்கும். இவன் தோற்றத்திலே வெளிச்சமா இருக்கானா, ஆனால் மனத்தளவிலே இருண்டு இருக்கிறான். இந்த அழுக்காறு கொண்டு வருகிறான். மை பொதி விளக்கே அன்ன வந்தனன் முத்தநாதன் எழுதின. மையினா இருட்டு. உலகத்துக்கு ஒளி கொடுக்கக்கூடிய விளக்கு தன்னுள் இருண்டு கிடக்கும்.
அது போல இவன் தோற்றத்தால சிவனடியார் போல் இருக்கிறான். ஆனால் மனத்தினுள்ளே இந்த அழுக்காறு கொண்டு வருகிறது. ஆகவேதான் அழுக்காறு யார் மாட்டும் என்ற இடத்துல விளக்கம் என்ன, உன்னுடைய பகைவர்களிடமும் கூட நீ பொறாமை கொள்ளக்கூடாது. அவனிடம் உள்ள பகைமையை வெளிப்படையான முறையிலே தீர்த்து கொள்ள வேண்டுமே ஒழிய அவன் மாட்டு பொறாமை கொண்டு அவனை அழிப்பதற்கு முயலும். அதனாலதான் சொன்னார், விழுப்பேற்றின் அகுது ஒப்பது இல். இந்த பொறாமையற்ற குணத்தோடு ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் உள்ளத்தில் அவனால் கடைபிடிக்கக்கூடிய விழுமியத்திற்கு இணையான பிரிது ஒன்று இல்லை. பொறாமை இல்லாத மனசு இருக்கு பாருங்க, அதனை போன்றதாகிய சிறந்த மனது உலகத்துல கிடையாது. அது ஒரு அழகான மனது. அதுல எந்த விதத்திலும் உங்களுக்கு வஞ்சகம் இருக்காது. எந்த நேரத்திலும் அந்த மனதிலிருந்து தவறான சிந்தனைகள் தோன்றாது. அதனால்தான் சொன்னார், அகுது ஒப்பதியில். அழுக்காறு இல்லாத மனதினுக்கு இணையானது ஒன்றை உலகிலே உங்களால் காட்ட முடியாது. அதற்கு இணையான அதனோடு ஒப்பி போகக்கூடிய ஒன்றை காட்ட முடியாது. ஏன் என்றால் யார் மாட்டும், யார் என்றால் அது உன்னுடைய பகைவனே ஆனாலும் அழுக்காற்றின் அண்மை பெறின் அவன் மீது அழுக்காறு கொள்ளாமல் இருப்பதற்கு உரிய எவன் ஒருவன் அந்த வித்தையை கற்றிருக்கிறானோ அவனுக்கு இணையான விழுமியங்களை உடையவன் இந்த உலகில் வேறு எவன் ஒருவனும் இருக்க முடியாது. பொறாமை என்ன செய்யும், அடுத்தவன் ஆக்கத்தினை கண்டு மனதினுள் ஏற்படக்கூடிய அழுக்காறு நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கும். முதல் அடிப்படை. ஏனென்றால் அவனிடம் உண்டான செல்வத்தை எவ்வாறு கெடுப்பது, எவ்வாறு அழிப்பது, எவ்வாறு வவ்வுவது என்ற நிலையிலேயே நம்முடைய அன்றைய நாள் பொழுது முழுவதும் செலவழிப்பு. அவன் எப்படி அவ்வாறு ஆனால் அவனுக்கு எப்படி இந்த தகுதி வந்தது? அண்மையில ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி தெரியும். இந்த பொழுதெல்லாம் சென்னையில இசை நடனம் போய்கொண்டே இருக்கிறது அல்லவா? ஒரு பெரிய இசைக்காக இருக்கக்கூடிய நிறுவனம், எனக்கு ஏற்பட்ட அனுபவம், அந்த நிறுவனம் கடந்த 2 ஆண்டுகளாக ஒருவருக்கு மாலை நேரத்துல நடனம் ஆடக்கூடிய வாய்ப்பு கொடுத்தது. அந்த 2 ஆண்டுகள்ல அவர் தன்னுடைய நடன திறனை நன்கு வெளிப்படுத்தினார். அதனால அவர் மீது ஆர்வம் கொண்ட அந்த நிறுவனம் அடுத்த ஆண்டு அவருக்கு கொடுப்பதாக முடிவு செய்து அவரை அழைத்து, அடுத்த ஆண்டு நீங்கள் காலை நிகழ்வாக நிகழ்த்தி தர முடியுமான்னு கேட்டார். கேட்டதோட நின்று இருக்கலாம். அதனால உங்களுக்கு ஏதாகிலும் குறை உண்டான்னு கேட்டார். உடனே இந்த கலைஞர் சொன்னார், நீங்கள் எந்த நேரம் கொடுக்கிறீர்களோ அந்த நேரத்துல நான் ஆட போறேன், எனக்கு பெரிய சிக்கல் ஏதும் இல்லை. நான் ஆடுதல் என்பது என்னுடைய அடிப்படை செயல், செஞ்சிருவேன். ஆனா காலையில இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல என்னை போன்ற ஒரு முதிர்ந்த கலைஞருக்கு இடம் கொடுத்தீர்கள் என்றால் இளைஞர்கள்ல சிலர் வருத்தப்படலாம், இவர் ஏன் நமக்கு உண்டான நேரத்துல இவர் ஆடுகிறார். அப்புறம் நிர்வாகத்துல இருக்கக்கூடிய உங்களை தான் அவர்கள் சொல்லுவார்கள், ஏன் இவரை கொண்டு போயிட்டு சீனியர் ஸ்லாட்ல இத்தனை ஆண்டு காலமாக ஆடினவரை கொண்டு போயிட்டு ஜூனியர் ஸ்லாட்ல போட்டார்கள் என்று உங்களைத்தான் திறனாய்வு செய்வார்களே ஒழிய என்ன பொறுத்த மட்டில் ஒன்றும் இல்லை. எனக்கு ஆடுதல் தொழில், அவ்வளவுதான். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை செம்மையான முறையில நான் செயல்படுத்திட்டு போயிடுவேன். நீங்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் கொடுங்கள். இவர் பதில் இப்படி சொன்ன உடனே அந்த நிர்வாகம் அப்படியே இவர்கிட்ட என்ன அப்படி சொல்றீங்க, இப்படி சொல்றீங்க, இல்ல இதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல.
உடனே வேறு வழி இல்லாமல் நிர்வாகம் தாங்கள் கேட்டதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இல்ல அடுத்த ஆண்டு நீங்கள் மாலை பொழுதே ஆடு. அப்போ இதுதான் இந்த ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கு உண்டான அழகான விளக்கம். இதற்கு மேலும் நீங்கள் இல்லை இல்லை நான் காலையில் ஆட முடியாதுன்னு கொஞ்சம் அழுத்தமாக சொல்லி இருந்தீர்கள்னா சரி விடுங்கள், காலையில நான் ஆடுவதற்கு வேறு ஒருவர் இருக்கிறார், மாலையில எங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு ஒதுங்கி இருக்கு. அந்த நிர்வாகத்தை நீங்கள்லாம் கேட்க முடியாது. அதனால இந்த மன உணர்வுகளை அழுக்காறு அற்ற நிலையில நம்முடைய எதிரிகளிடமும் நாம் கையாள கற்றுக்கொண்டால் பெரும்பான்மையான பகைமைகள் நாட்டை விட்டுவது. அறத்துப்பால் கற்றுத்தரக்கூடிய அழகான விளக்கம் இதுல சொல்லுவார் வேடிக்கையாக. வசிஷ்டர் ராமனுக்கு சொல்லுவார் கம்பராமாயணத்துல பார்க்கலாம். யாரோடும் பகை கொள்ளல். பொறாமைன்றது ஒரு விதமான பகை. யாரோடும் பகை கொள்ளல் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. மனத்தின் கண் அந்த பொறாமை அழுக்காறு நம்முடைய ஆக்கத்தை கொடுக்கும், நமக்கு ஓய்வு இல்லாமல் செய்யும். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ரெஸ்ட்லெஸ் ஆயிடும். யாரோ எவரோ ஏதோ பெற்றிருக்கிறார்கள், இருக்கட்டுமே, இல்லைன்னா நமக்கு என்ன? நமக்கு உரியனவற்றை பெறுதலில், அதற்குண்டான முயற்சியில் இறங்குதலில், அதற்குண்டான உழைப்பை நல்குதலில் குழப்பமே வச்சுக்க கூடாது. மாறாக அவன் இவ்வாறு இருக்கிறானே, நாம் அவ்வாறு இருக்க முடியவில்லையேன்னு ஒப்புதல் செய்ய ஆரம்பித்தோம்னா, ஒப்பிட தொடங்கினோம்னா வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் முடிவே இல்லை. நாம் நம்முடைய நிம்மதியை இழப்போம். பொறாமையினால் அடுத்தவனை கெடுக்கிறோம், அது பின்னாடி கூட பார்த்துக்கலாம். பொறாமை கொள்வதினால் நாம் நம்முடைய அன்றாட வாழ்வியல் நிம்மதியை இழப்போம். ஞாபகம். எதற்கு பொறாமை கொள்ள வேண்டும்? கிராமங்கள் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், 8 அடி கூந்தல் உடையவள் அள்ளியும் முடியலாம் அவிழ்த்தும் விடலாம் என்று. நமக்கு அந்த அளவுக்கு கூந்தல் இல்லை. சரி, இருக்கக்கூடியவர்களை பார்த்து பரவசப்பட்டு விட்டு போகணுமே ஒழிய அதுபோல் தனக்கு இல்லையேன்னு கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எல்லோரும் ஒரு தன்மைத்தாக இருக்க வேண்டும்னா இயற்கை ஒன்றாகவே எல்லாரையும் படைத்திருக்குமே. ஏன் இயற்கை இத்துணை விதமான வேறுபாடுகளுக்கு உட்பட்ட நிலையில உயிர்களை படைக்கிறது, மானுடர்களுக்குள்ளே. அப்ப இந்த வேறுபாடுகள் என்பதுதான் இந்த உலகின் அழகு. வடமொழியில சொல்லுகிறார்கள் அல்ல, உலகம் என்பது பின்ன ருச்சி. இந்த வேறுபட்ட வாழ்க்கை முறையும் வேறுபட்ட வாழ்வியல் அமைப்பும் தான் உலகின் அழகு. அப்ப நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிறோமே. வேடிக்கையாக ஒரு தத்துவவாதி சொன்னதுதான் சாக்ரட்டிஸ். ஐயோ காலுக்கு செருப்பு இல்லையே என்று செருப்பு போட்டவனை பார்த்து நாம் பொறாமை கொண்டால், காலே இல்லாதவனும் இந்த உலகில் இருக்கிறான் அல்லவா? அவன் யாரை பார்த்து பொறாமை பெறவன்? ஆகவே இயற்கை நமக்கு சிலவற்றை வகுத்து கொடுத்திருக்கிறது. வகுத்து கொடுத்த அந்த வாழ்வியல் முறையோடு நாம் நம்முடைய வாழ்வை வளப்படுத்தி கொள்வதற்கு என்ன செயல்பாடுகள் உண்டோ அதுல ஈடுபடும். மாறாக நம்மை காட்டிலும் அவன் இவ்வாறு இருக்கிறானே, இவன் அவ்வாறு இருக்கிறானே என்று மனத்தகத்துல அழுக்காரை வளர்த்தோம் என்றால் நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நலன்களும் நம்மை விட்டு விலகும். அடுத்த பாட்டு அதுதான். 3வது குறள் என்னன்னா, அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான், திறன் ஆக்கம் பேணாது அழுக்கறுப்பான். ரொம்ப இயல்பா சொன்ன இடம். எப்படியா? அரண் ஆக்கம் வேண்டாதான். உலக வாழ்க்கைக்கு உரியதாகிய நன்மை தரத்தக்க
வாழ்க்கையை பெற வேண்டும்னா அறத்தின் வழி நிற்றலும் அதனால் பெறப்படக்கூடிய ஆக்கத்தை துய்த்தலும். நம்ம இயல்பா ஒரு பேச்சு சொல்லி பாருங்க. நம்முடைய இயல்புல பேச்சு வழக்கில் சொல்லுவார்கள், மெய் சொல்லுதல் நல்லது, அதாவது உண்மையை சொல்லுதல் நல்லது. இப்போ ஒரு கேள்வி கேட்போம், உண்மையை சொல்லுவதினால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும்? முதல் நன்மை என்னன்னாக்க, இந்த உண்மையை சொல்லுவதனால மனத்துல எதனையும் நாம ஆழமாலாம் சிந்திக்க வேண்டும், உள்ளதை உள்ளவாறு சொல்லிட்டு போயிடும். அதற்கு மாறாக ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும்னா என்ன சொன்னோம் என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும், இல்லையா? அப்ப நம்முடைய நினைவாற்றல்ல ஒரு செய்தியை யார் யார் மாட்டு எவ்வாறு எல்லாம் சொன்னோம் என்கின்ற நினைவானது இழையோடி கொண்டே இருக்க வேண்டும். அப்ப வாழ்நாள்ல நாம் நல்லதை சிந்திப்பதற்கு நம்முடைய மூளையை பயன்படுத்தணுமா, தவறானவற்றை செய்தோம் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுவதற்கு நாம் தொடர்ந்து நம்முடைய மூளையை செலவு செய்ய வேண்டுமான்னு பார்த்தா மூளையினுடைய ஆற்றல் குறையும். பொய் சொல்ல வேண்டும்னா நினைவாற்றல் அதிகமாக வேணும். எதுக்கு அது? நம்முடைய நினைவாற்றலை கொண்டு நல்ல பல விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளலாமே. அதே போல ஒரு மெய்யை சொல்லிவிட்டோம்னா தடுமாற்றம் இருக்காது. எப்ப கேட்டாலும் அந்த ஒரே பதில் தான், எப்பொழுது கேட்டாலும் எந்த சூழலில் கேட்டாலும். அப்போ இந்த உண்மை சொல்லுகின்ற ஒரு செயல் எவ்வளவு மேலான நன்மையை தருகிறதோ அதே போலதான் அழுக்காறு என்கின்ற குணம் இல்லாதிருத்த. ஏன்னா அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான், உலக வாழ்க்கைக்கு உரிய அறம் என்ற உறுப்பையும், அதாவது அறம் என்பது 2 விதமான செயல்பாட்டை கொடுக்கும். இம்மைக்கு வாழும் செல்வத்தை கொடுக்கும், வாழ்ந்து மறைந்ததன் பின் வரக்கூடியவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை நல்லதோர் வழிகாட்டியா இருக்கும். இந்த 2ம் எவன் ஒருவனுக்கு வேண்டாதது என்று எண்ணுகிறானோ, இத வேறு விதமா சொன்னாக்க, இந்த அறம் என்கின்ற ஒன்று இம்மைக்கு செல்வத்தையும் மறுமைக்கு மேலான வாழ்க்கையையும் தரக்கூடியதாகிய தனக்கு வேண்டாம் என்று எவன் ஒருவன் நிராகரிக்கிறானோ, நான் எப்படி வேணா இருக்கேன்பா, செத்ததுக்கு அப்புறம் என்ன கவலை, நான் இருக்கிற வரைக்கும் இப்படி இருந்துட்டு போறேன் என்று எவன் ஒருவன் அறத்தை நிராகரிக்கிறானோ அவன் ஒருவன் தான் பிறன் ஆக்கம் பேணாது அழுக்கறுப்பான். மற்றவனுடைய செல்வத்தை கண்டால் அதனால் பொறாமை கொண்டு அதனை அழிக்க முற்படுவான். அப்ப அடுத்தவனுடைய ஆக்கத்தை கண்டு பொறாமை கொண்டு அழிக்க முன்வந்தால் உங்கள் செல்வம் இம்மையில் உங்களை விட்டு நீங்கும், மறுமைக்கு அது மேலான துன்பத்தை தரும். இந்த 2மே உங்களுக்கு கூடாது என்றால் வாழுங்காலத்து அழுக்காறு என்கின்ற உணர்வினுக்கு அடிமைப்படாதீர்கள். இன்றைக்கு ரொம்ப நிறைய பார்க்கிறோம் அந்த உணர்வை. யாரேனும் நம்மை சார்ந்த ஒருவருக்கு ஒரு தகுதி கிடைச்சுட்டதுன்னா உடனே ஒரு பெரிய பொறாமை. அப்போ அறத்தினால் வரக்கூடிய ஆக்கம் வேண்டாதான். அறம் என்பது 2 விதமான ஆக்கத்தை கொடுக்கும். வாழுங்காலத்து உங்கள் செல்வத்தை வளர வைக்கும், வாழ்ந்து முடிந்ததன் பின் உங்களுக்கு நல்லதோர் வாழ்க்கையை மறு உலகில் தரும். இது 2ம் எவன் ஒருவன் வேண்டாது என்று விளக்குகிறான் அவன் ஒருவன் தான்
அடுத்தவனது செல்வத்தை கண்டு பொறாமை கொண்டு அழிக்க முன் வருவான். இதை நம்ம வேற விதமா பார்க்கலாம். உடன்பாட்டுல உலகத்தில் உலகத்துல யார் யாரோ எவையவைகளையோ பெறுகிறார். அவர்களுக்கு அது முயற்சியினால் வந்ததா, இல்லது நல்லொழியினால் வந்ததா, இல்ல பிறரோடு ஏற்படுத்தி கொண்ட நட்பினால் வந்ததா, கவலையே பட வேண்டும். ஒருவர் இதனை அதான் ரொம்ப அழகா பாரதி சொல்லுவோம், யாரோ உங்ககிட்ட வர 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பிச்சுறேன், ஏன் அவர் மட்டும் பொறாமை கொள்ள வேண்டும்? அவருக்கு அந்த தகுதி கிடைத்ததா, நன்று, மகிழ்ச்சி, போயிட்டே இருக்கலாம். சிலது வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. நாட்டுல மாநில அளவுல மைய அரசின் அளவுல அரசே முன் வந்து சில பட்டங்களை எல்லாம் கொடுக்கிறது அல்லவா? அந்த மாதிரி பட்டங்களை எல்லாம் பெறுவதற்காக பலர் பல வழிகள்ல முயற்சி செய்கிறார். இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, அவரவர் முயற்சியின் வழி நின்று பெற்றுக்கொள்ளட்டும். ஆனால் அவர்கள் பெற்றதை கண்டு மற்றவர்கள் எதனுக்காகவோ அவர் இப்படி பெற்றார் அப்படி பெற்றார்னு பொறாமை கொள்ளுதல், அதனால் அழுக்காரினால் அவலமாக பேசுதல் வேண்டாம்னு. அவருக்கு தெரிந்த வழி உனக்கு தெரியல. ஒன்று, அவர் செயல்பட்டது போல் உன்னால் செயல்பட முடியும்னா செயல்படு. அதனை கொண்டு அவர் என்ன முயற்சியை மேற்கொண்டு அதை அடைந்தாரோ அந்த முயற்சியை கொண்டு நீ அடைவதற்கு முயல், அதுல தவறே இல்லை. ஆனால் அவர் அடைந்து விட்டாரே, அவருக்கு இவ்வாறு இது கிடைத்தது, அவருக்கு அது தகுதியே இல்லையே, இதெல்லாம் நம்மால சொல்லக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கக்கூடாது. தகுதி உடைய உன்னை ஒழித்து தகுதியில்லாத அவர் உரிய வழிமுறைகளை தேர்ந்து அதை அடைந்திருக்கிறார்னா அந்த முயற்சி ஒரு தகுதி தானே. ரொம்ப வேடிக்கையாக சொல்லி கொண்டிருந்தோம். ஒரு முறை அந்த வித்வானை பற்றி எல்லோருக்கும் தெரியும், பேரே சொல்லும், அவரு இப்ப இல்ல, நல்ல விதமா தான் பேசினார். காரைக்குடி மணி என்கின்ற மிகச்சிறந்த மிருதங்க வித்வான். ஒரு முறை என்னோடு தொலைபேசியில் பேசி கொண்டிருந்த பொழுது சொன்னேன், நாம ஏளனமா ஒருத்தனை பார்த்து திருடன்னு சொல்லிடுறோம் சார். அந்த திருட்டு தொழிலை செய்யறதுக்கு அவன் எவ்வளவு மெனக்கடுறான், அந்த மெனக்கடுதல் என்பது ஒரு முயற்சி தான். என்ன ஆச்சரியமா இருந்தது எனக்கு. நாம என்ன நினைக்கிறோம், திருட்டு என்பது ஒரு தவறு, அது ஒரு குற்றம், அது தண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றுன்ற முடிவுக்கு வந்த உண்மைதான், மாற்றம் இல்லை. ஆனால் அதை செய்பவன் இருக்கான்ல, இந்த செய்பவனுக்கு இந்த மூன்றும் தெரியும் இல்லவா? இது தவறுன்னு தெரியும், குற்றம்னு தெரியும், சிக்கி கொண்டால் தண்டனை கிடைக்கும்னு தெரியும். இருந்தும் அவ்வாறு அந்த தண்டனையை தனக்கு பெற இயலாத அளவினுக்கு, சிக்காத அளவினுக்கு திறமையோடு அதை செயல்படுத்துறான் இல்லையா? அது ஒரு அறிவு தானே. இதை நீங்க எப்படி அறிவற்ற நிலைன்னு சொல்லுவீர்கள்? அப்பொழுதுதான் ஒரு செய்தியை நேர்முகமாக செய்பவனை காட்டிலும் எதிர்முகமாக செய்பவனுக்கு தான் நிறைய அறிவு தேவைப்படுறது. அது ஒரு தனி ஆற்றல். என்ன வள்ளுவர் பேசுறார், இதெல்லாம் ஆற்றல் தான்ப்பா, இதனால் உனக்கு என்ன நன்மை? இம்மையில உனக்கு நீ கொண்டிருக்கக்கூடிய செல்வத்தை அனுபவிக்க, திருட்டினால் ஒரு செல்வத்தை பெற்றிருக்கிறாய், வெளிப்படையா அனுபவிக்க முடியுமா? பாருங்க, அதை வெளிப்படையா அனுபவிக்க முடியுமா? அஞ்சு அஞ்சு அனுபவிக்கணும். அழுக்காறு அது போலதான். அழுக்காறு ஒருவன் மனதில் தோன்றியது என்றால் எதனையும் அச்சத்தோடு தான் அணுக வேண்டிய நிலை ஏற்படும். ரொம்ப வெளிப்படையான நிலையில ஒன்றை அணுக முடியாது. அதனாலதான் அரணினால் விளையக்கூடிய ஆக்கம் வேண்டாம் என்று எவன் ஒருவன் இம்மைக்கும் மறுமைக்கும் சொல்லுகிறானா, அப்படிப்பட்ட கீழானவன் தான் அழுக்காரின் வழி நின்று அடுத்தவனினுடைய ஆக்கத்தை
ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதன் மீது பொறாமை கொள். இது ரொம்ப நுணுக்கமான இடம். மனதில் உள்ள பொறாமைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்னா படிப்படியாக நம்மை அது ஆக்கிரமித்துக் கொள்ளும். நம்முடைய எல்லா முயற்சிகளையும் தடுக்கும். நாம் மேலுக்கு மேல் செல்லக்கூடியவைகளை எல்லாம் முற்றிலுமாக அது கெடுத்து ஒழிக்கும் என்பதாக நிறுத்துவோம். இன்று அடுத்த வகுப்புல தொடரும். தேங்க்யூ சார். நான் வெளிப்படையா ஒரு கேள்வியை கேட்டுடன் சிந்தித்து அடுத்த திருக்குறள் வகுப்புல சொல்லுங்க. மற்ற இலக்கியங்கள் போல இத ஒரு கதைகள் மூலமாகவோ அல்லது ஏனைய பிற மேற்கோள்கள் மூலமாகவோ விளக்குவதை காட்டிலும் நடைமுறையில் இருக்கக்கூடிய செயல்களோட ஒப்பிட்டுத்தான் விளக்க முடியும். சில நேரங்கள்ல இவைகள் நமக்கு அலுப்பு தட்டுவதாகவும் இருக்கும். சில நேரங்கள்ல நம்மை நாமே திறனாய்வு செய்யக்கூடியதாகவும் இருக்கும். இவைகளெல்லாம் நமக்கு தேவைதானா அப்படின்னு யோசிக்க தோணும். ஆகவே தொடர்ந்து படிப்போம். எப்பா எங்காகிலும் இதனை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதனை நான் ஒற்றுக்கொள்ள முடியாதுன்னு திருக்குறள்ல மறுசிந்தனைக்கு நிறைய இடம் உண்டு. அப்படிப்பட்ட சிந்தனை வரும்போது அதை உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளாதீர்கள். அது வெளிப்படையா வகுப்புல சொல்லுங்கள். அது பற்றின விவாதம் எவ்வாறு செல்லுகிறதுன்னு பார்க்க. சரியா? மற்ற இலக்கியங்கள்லாம் கதையோட போற விஷயம். இது ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையோடு சமூகத்தோடு அவர்கள் கொண்டுள்ள உறவோடு விவாதிக்கக்கூடிய செய்தி. ஏதாயிலும் புதியதாக எல்லாருக்கும் அனுபவங்கள் என்பது வெவ்வேறானவை. அதனால உங்களுடைய அனுபவங்கள் இந்த குறள் கருத்துகளோடு பொருந்தியும் மறுத்தும் உறழ்ந்தும் இருந்தன என்றால் அதை விவாதியுங்கள். உங்களினுடைய விவாதத்தினால நானும் கொஞ்சம் வளருவேன். அதற்காக நன்றி. சார் क्वेश्चन இருக்கு சார். நெக்ஸ்ட் டியூஸ்டே பொங்கல் சார். ஆக்சுவலா நான் முன்னாடியே நினைச்சேன் பொங்கலுக்கு அப்புறம் திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்கறதுக்கு. பட் ஆப்வியஸ்லி ஐ டென்ட் வாண்ட் அ கேப். ஸோ எல்லாரும் வரானாக்கா இன்னைக்கு ஆக்சுவலா 2 பேர் தான் வந்திருக்கா. ஸோ நம்ம வந்து மண்டே டியூஸ்டே கேன் வி டேக் அ பிரேக் சார்? பொங்கலுக்கா எடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். Because எல்லாரும் மார்கழியும் all are also a little busy preoccupied. எடுத்துக்கலாம். புதன்கிழமை ராமாயணம் 15th I think பொங்கல் ஆயிடுறது தோணுது. ஆமா பாத்துக்கலாம். சோ அப்ப ஓகே. நாளைக்கு எப்படி அப்கோர்ஸ் பாப்போம். நாளைக்கு ரெகுலர். ரைட். Thank you sir. Thank you. Thank you sir. Thank you ma'am. Thank you.